மார்வல் காமிக்ஸ்ல பெண்ணாக மாறிய நம்ம டெட்பூலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னடா சொல்றா? நகர்தானி ஆனா அதுக்கு முன்னாடி குவென் பூலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற என்னப்பா, ஸ்பைடர் கிரென்னுக்கும் டெட்பூலுக்கும் கிராஸ் அவ தானே? அப்படிதானா? அப்படி இல்லை. ஆக்சுவலி குவென் ஸ்டேசி நம்ம ஸ்பைடர் மேனோட கீப்பு லவ்வர் குவென் ஸ்டேசி கிடையாது. இவரோட உண்மையான பேரு குவெண்டலைன் பூல். அது மட்டும் இல்லாம இவ நம்ம யூனிவர்ஸ் சேர்ந்தவ. அதாவது தெளிவா சொல்றேன், நல்லா கேளுங்க. காமிக்ஸ் புக்ல இருக்கிற ஒரு யூனிவர்ஸ்ல மார்வல் காமிக்ஸ் படிக்கிற மார்வல் காமிக் புக் ஃபேனா இருக்கிற இவ தான் குவென் பூல். சிம்பிளா உங்களும் என்னையும் மாதிரி. ஆனா இவ தெரியாதனமா காமிக்ஸ் உள்ள போயிருவா. அதாவது மார்வல் காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற இவ மார்வல் காமிக்ஸ் உள்ளேயே போயிருவா. இதெல்லாம் நம்மளும் ஆசைப்பட்டிருப்போம் தானே. போரிங்கா போய்கிட்டு இருந்த இவ வாழ்க்கை மார்வல் காமிக்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா காமிக்ஸா இருந்தாலும் காசு சம்பாதிக்கணும்ல. ஸோ இவ வந்து ஒரு மெர்சனரியா இருக்கா, லைக் நம்ம தலைவன் டெட்பூல் மாதிரி. ஆனா நார்மல் டெட்பூலுக்கு இல்லாத சக்திகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். அது என்னென்ன ஸ்கின்ல போற நீங்களே படிச்சுக்கோங்களேன். ஃபோர்த் வாலும் பிரேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஒரு பெட் இருக்கும், ஜெஃப்ரி என்கிற ஒரு லேண்ட் ஷார்க். அதாவது நிலத்துல நடக்கக்கூடிய ஒரு சுறா மீன் குட்டி. ஏப்பா வெயிட் பண்ணுங்க, டெட்பூல் எப்படி வானவிலா மாறினான்ற கதை தான் இப்போ சொல்ல வந்தேன். அதை விட்டு நான் எதுக்கு இப்போ குவென்பூலோட ஆரிஜின் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஓகே ஞாபகம் வந்துருச்சு. குவென்பூலோட காமிக் ஸ்டோரி ஒரு லிமிடெட் சீரிஸ். அதாவது ஒரு லிமிடெட் சீரிஸ். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவளுக்கான கதைகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அவளை முடிச்சு விட்டுருவாங்க. ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண தெரிஞ்ச இவளுக்கு இந்த விஷயமும் தெரிய வந்திருக்கும். முடிச்சுட்டு செல்ஃபிஷா யோசிக்காம நான் போயிட்டு என் தங்கத்தை என் ஜெஃப்ரி யாரு பார்த்துப்பான்னு யோசிச்சு நம்ம குவென்பூல் இங்க என்ன மாதிரியே ஒருத்தர் இருப்பானே, அதாவது என்ன மாதிரியே மெர்சனரி வரலாம் செஞ்சுக்கிட்டு என்ன காப்பி அடிச்ச மாதிரி ஒருத்தர் இருப்பானே அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கையில போயிட்டு ஜெஃப்ரியை ஒப்படைச்சிருப்பான். நம்ம டெட்பூலும் ஜெஃப்ரியை பத்திரமா வளர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. எந்த சண்டைக்கு போனாலும் எங்க போனாலும் நம்ம ஜெஃப்ரியை கூட்டே போயிடாப்புல. அப்படிதான் ஒரு தடவை நம்ம ஜெஃப்ரியை வாக்கிங் கூட்டு போனப்போ நம்ம ஜெஃப்ரிக்கு நம்ம குவென்பூலோட ஞாபகம் வந்துருச்சு. இதை நோட்டீஸ் பண்ண நம்ம டெட்பூலுக்கு குவென்பூல் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துருச்சு. உடனே நம்ம டெட்பூலும் பக்கத்துல இருந்த ஒரு துணி கடைக்குள்ள பூந்து சத்தியமா அந்த துணி கடையில எப்படி குவென்பூலோட சூட்டு வந்துச்சு எனக்கு தெரியாது. டெட்பூல் குவென்பூல் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு உள்ள ஆட்டு காமிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் வானவில்லா மாறியே நம்ம டெட்பூலோட கதை. அண்ட் எஸ், நான் ஸ்டார்டிங்ல சொன்னது இப்போ சொன்னது மார்வல் காமிக்ஸ்ல பெண்ணாக மாறிய நம்ம டெட்பூலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரெண்டுமே கிளிக் பைட் தான். ஏப்ரகடேப்ரா ஃபோக்ஸ்.